எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த சாரியோட மேட்சிங் பிளவுஸுக்கு பேக் நெக் டிசைன் தச்சது தான் நான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு நான் நேத்து போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த பிளவுஸுக்கு ரேட்டும் நான் அதில சொல்லியிருக்கேன். இதுலயும் நான் லாஸ்ட்ல சொல்லுவேன் பாருங்க. ஸ்லீவ் தைக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஆனா நல்லா வந்திருந்து. கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகேவா? இந்த மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பேக் நெக்குக்கு நான் கொஞ்சமா சாரிலருந்து எடுத்து கட் பண்ணி, ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி, ஓரம் ஃபுல்லா நீங்க தச்சுக்கோங்க. உங்களுக்கு அகலம் பெருசா வேணுனா கூட அகலமா கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா பிசுறு இல்லாம ஓரத்த தச்சுங்க. பிசுறோட தைக்காதீங்க. ஏன்னா பிரிஞ்சு வந்துரும். எப்பவுமே மடிச்சு தச்சுட்டு தைங்க. நம்ம பேட்ச் ஒர்க்லாம் வைக்கிறோம் அப்படின்னா. நீங்க சின்னதா வச்சாலும் சரி, இல்ல வேற எதனா மாடல் தைக்கிறீங்கன்னா கூட சுத்தி தச்சுருங்க. இல்லன்னா அடிச்சு திருப்பிட்டு கூட செய்யுங்க. சரிங்களா? இதே மாரி நீங்க தச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. நான் வீடியோல எப்படி காட்டுறேனோ அது மாரி தச்சுக்கோங்க. சரிங்களா? இது அழகா வந்திருக்கு. இது நானா தான் யோசிச்சு, சரி என்ன வச்சா அழகா இருக்கும். லைன் லைனா வைக்கிறோம். சரி இப்படி வச்சா அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இது வச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாடல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்களா? இதுக்கு 5 மீட்டர் லேஸ் ஆச்சு. கைக்கும், கழுத்துக்கும் எல்லாமே சேர்த்து 5 மீட்டர் லேஸ் ஆச்சு. ஓகேவா? இந்த மாடலுக்கு நான் வாங்குன ரேட் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? கை தைக்கிற வீடியோல சொல்லியிருப்பேன். நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இதுலயும் சொல்றேன். ஏன்னா வேலை பார்த்தீங்கன்னா, பார்க்க சிம்பிளா இருக்கு. ஆனா வேலை அவ்வளோ வாங்குது. நீங்க லேஸ் வேணா, பட்டை லேஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா மெலிஸ் லேஸ் தான் கொஞ்சம் வளையும். ஆ அதனால தான் நான் மெலிஸ் லேஸ் வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு பட்டையாவே கிடைக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு வச்சுக்கோங்க. அ அந்த ரவுண்ட்லாம் வளையும்போது கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு வச்சீங்கன்னா, உங்களுக்கு ரவுண்ட் அழகா வந்துரும். சரியா? இது சென்டருக்கு கரெக்ட்டா வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நெறைய சொல்லியிருப்பேன். நெறைய உங்களுக்கு லைவ் வீடியோல கட்டிங் வீடியோ நெறைய போட்டிருக்கேன். சரியா? ஸ்டிச்சிங் வீடியோ, கிராஸ் கட் வீடியோ எல்லாம் கிராஸ் கட்டிங், பிரின்சஸ் கட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம நம்ம சேனல விசிட் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நான் பண்டலா வாங்கியிருக்கிறதுனால லேஸ கணக்கு பண்ணல. ஆனா 5 மீட்டர் லேஸ் கண்டிப்பா ஆகும் இந்த மாடலுக்கு. சரிங்களா? இப்ப வாங்க லேஸ் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வீடியோல காட்டுற மாரி வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி வச்சா ஆனா கரெக்ட்டா அந்த பிசுறு தெரியாம நீங்க மடிச்சுக்கோங்க. சரியா? கரெக்ட்டா வச்சா எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ப கரெக்ட்டா செக் பண்ணிட்டு வைக்கணும். நீங்க கரெக்ட்டான அளவு மார்க் போட்டுன்னு கூட வைங்க. சரியா? 2 லைன் லேஸ் வச்சிருக்கேன் நானு. நெக்குக்கு நேத்துல அதாவது மேல இருந்து. சரிங்களா? ம். நான் வீடியோல எப்படி காட்டுனோ அது மாரி தச்சுக்கோங்க. மார்க்கு நீங்க அந்த 2 லைன் போடுறதுக்குலாம் மார்க் போட்டுக்கங்க. அப்பதான் ஒரே ஈவனா கரெக்ட்டா வரும். சரியா? இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அந்த பிசுறு தெரியாம நீங்க தைக்கும்போது பிசுறு தெரியாம தைங்க. அப்பதான் அழகா வரும். 2 தையல் போடுங்க. சரிங்களா? நான் சிலதுல 1 தையல் போடுறது தான் காமிச்சிருப்பேன். 2 தையல் போடுங்க. ஓகேவா?
பாத்தீங்களா லேஸ் தச்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் எதுனா ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. சரிங்களா? நம்ம கடையில ஒர்க் பண்றவங்க தான் தைக்கிறாங்க இந்த டிசைனை. ஓகேவா? இவன்லாம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நான் இந்த ஸ்டோன் வச்சா கொஞ்சம் அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு, நான் சென்டர்ல வந்து ஸ்டோன் வைக்கிறேன். உங்களுக்கு வேணா மணி வேணா கூட நீங்க வச்சுக்கலாம். இல்ல வேணான்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு வெறுமையா இருக்கும்ல. அதனால வந்து நான் அந்த ஸ்டோன் வச்சிருக்கேன். ஓகேவா? இது வந்து நம்ம ஓகே. இந்த மாடல் புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா 350 வாங்கியிருக்கேன். ஓகேவா? இந்த ரேட் ஓகேவா? இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா 350 வாங்கியிருக்கேன். ஓகேவா?